ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகட சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று தக்ஷன் கைலை செல் படலம். இப்படலம் பிரம்மா முதலான தேவர்களின் ஆலோசனைப்படி தக்ஷன் கைலை மலை செல்லல். அங்குள்ள வாயிற்காவலர்கள் தக்ஷனை தடுத்து நிறுத்தி கூறியன. வாயிற்காவலரிடம் தக்ஷன் கூறியன. கைலை மலையிலிருந்து திரும்பி தக்ஷன் பிரம்மா முதலான தேவர்களை நோக்கி கூறியன ஆகியவற்றை கூறுகிறது. தக்ஷன் தான் செய்த பெரும் தவத்தால் சிவபெருமான் அருளால் அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று அவரை மதிக்காமல் செயல்படுகிறான். இப்படி இவன் செய்தால் செல்வ வளமும் அழிந்து உயிரும் துறப்பான். அவன் கட்டளைப்படி நாம் செயல்பட்டால் நாமும் அழிவோம் என பிரம்மா முதலான தேவர்கள் நினைத்து, நாம் என்ன செய்வது? இவனை மதிக்கவில்லையேல் நம் பதவிகள் பறித்து துன்புறுத்துவான். எனவே எப்படியாவது தக்ஷனை கைலை மலை சென்று சிவபெருமானை பார்க்க செய்தால் சிவபெருமானின் அருளால் அன்புடன் அவன் மனம் தெளிவு பெறும். தக்ஷனின் சிறப்பும் நிலைத்து நிற்கும், நமக்கும் அழிவில்லாது போகும் என்றனர். பிரம்மா தன் மகனான தக்ஷனை பார்த்து, நீ செய்த தவப்பயனால் தாக்ஷாயினியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தாய். அவரை நீ சென்று பார்த்தால் உனக்கு மேன்மை அடையும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எனவே சுற்றத்தினருடன் கோபம் கொண்டால் மகிழ்ச்சி உண்டாகுமோ? உன்னை ஒப்பற்ற பழி வந்து அடையும். எனவே கைலை மலை சென்று உமையம்மையையும் சிவபெருமானையும் சென்று காண்பாயாக என்றனர். சற்று யோசித்து பின் செல்ல உடன்பட்டான். பின் தனக்கு முன்னும் பின்னும் வலிமையான தோழர்களுடன் கைலை மலை சென்றடைந்தான். நடுப்பகுதியில் சிவபெருமான் இருக்கும் பொன்னாலான பெரிய ஆலயத்தின் கோபுர வாயிலில் நந்தியம்பெருமான் இருக்கும் இடத்திற்கு செல்ல அங்கேயே காவல் காத்திருந்த பூதர்கள் தக்ஷனை போக விடாமல் தடுத்தனர். உடன் தக்ஷன் பூதர்களை சினந்து, நான் திருமணம் செய்து கொடுத்த என் பெண் தன் கணவனுடன் உள்ளாள். அவள் தன்மையை அறிந்து கொள்ள இவ்விடம் தேடி வந்தேன் என்றான். பூதர்கள் தக்ஷனை பார்த்து, சிவபெருமானை முன்பு நிந்தனை செய்துவிட்டு எப்படி இங்கே உள்ளே போக முடியும்? எம்பெருமான் நல்லவர். அவர்களின் அன்பின் சிறிதளவு கூட உன்னிடம் காணவில்லை. எப்படி நீ இனி வாழ்வாய்? அவர் செய்த கருணையால் நீ செல்வம் நன்மக்கள் அரசாட்சி பெற்று நன்றி மறந்தாய். அறிவு மயக்கம் உற்ற நீ எப்படி உள்ளே போக முடியும்? பணிந்து வணங்கி அன்புடன் போற்றும் தன்மை இல்லாத நீ நெருங்குதல் கூடாது. பாசத்தால் விழுந்த உன்னை உள்ளே அனுமதியோம். பேசவும் கூடாது. பேசினால் எங்களுக்கு பாவம் வரும். இருப்பினும் உனக்கு நலம் உண்டாக பரிகாரம் உண்டு. அஃதாவது நீ சிவபெருமானின் முன்பு அன்புடன் பணிந்து வணங்கி நிற்பாயாக, இல்லையே நரகத்திற்கு செல்வாயாக என்றனர். பல்லாயிரக்கணக்கான பூதகணத்தவர் அங்கு இருப்பதால் சினந்து மதியாமல், என்னாலும் உங்கள் தலைவனான சிவபெருமானை நான் வணங்க மாட்டேன். அவன் என் மருமகன் என்று நீங்கள் அறியவில்லை. திருமால் பிரம்மா அனைத்து தேவர்களும் என் கட்டளைப்படி செயல்படுகிறார்கள். நான் அரசன். சுற்றம் தாய் தந்தை இல்லாத சிவனை என்றும் பணிந்து வணங்கி துதிக்க மாட்டேன். என் மகள் என் மருமகனின் ஆணைப்படி செயல்படும் அடிமைகள் நீங்கள். அவர்களை நீங்கள் பணிவது உங்கள் தொழில். சிவனை புகழ்ந்து பேச மாட்டேன், இகழ்ந்து பேசுவேன். மற்றவர்களையும் இகழ்ந்து பேச வைப்பேன் என மிகவும் ஆணவத்துடன் சினந்து தன் நகருக்கு திரும்பி சென்றான் தக்ஷன். பிரம்மா முதலான தேவர்களை நோக்கி தக்ஷன், நான் கையிலை சென்றேன். என் மகள் சிவபெருமானிடம் கொண்ட அன்பால் அவனுடன் கூடி இருவரும் தந்திரமாக என்னை வாயிற்காவலர்களால் கோயில் உள் செல்ல விடாது தடுத்து நிறுத்தினர். அவர்கள் என்னை செய்தது எனக்கு மிகுந்த அவமானம்.
அங்கு நான் சென்றிருக்க கூடாது. நல்லது நல்லது. என்னை அவமதித்த சிவபெருமானையும் உமையம்மையையும் இன்று முதல் நீங்கள் யாரும் பணிந்து வணங்கி தொழுதல் கூடாது, மதிக்கக்கூடாது. மதித்தால் பதவி நீக்கம் செய்வேன் என்று மிகவும் சினந்து கூற, பிரம்மா மற்ற தேவர்கள் பணிந்து வணங்கி, இதுவரை உன் கட்டளைப்படியே நடக்கிறோம், இனியும் அவ்வாறே நடப்போம், சினம் கொள்ளாதே என்று கூறி தேவர்கள் அனைவரும் தம் தம் நகரத்திற்கு சென்று சேர்ந்தனர் என கூறி தக்ஷன் கையிலை செல் படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் பிரம்மயாக படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.